ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பா அரிசியில் நம்ம பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க பீஃப் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சீரக சம்பா பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 200 ml ஆயில் சேர்க்கணும். அந்த ஆயிலில் நான் 100 நெய்யும் 100 எண்ணெயும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை மாத்திரம் கொஞ்சம் 2 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கிராம்பு 1 கிராமும் ஏலக்காய் 1 கிராமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 400 கிராம் அளவுக்கு நான் ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு நம்ம 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கப்புறமும் அடுத்த ஸ்டேஜ். இந்த லெவலுக்கு நம்ம நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் இஞ்சும் 75 கிராம் பூண்டும் நான் சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. சீரக சம்பா அரிசிக்கு நல்ல மணமாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி. இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிடணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். இப்போ நல்லா நமக்கு போயிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோ அரிசிக்கு 10 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது மீடியமான காரம் தான். இந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூளை முன்னாடியே போட்டு வதக்கிறதுனால இதிலேயே நமக்கு நல்ல கலர் கிடச்சிடும். எதுவும் அடிஷ்னலாக நம்ம கலர் ஆட் பண்ண வேணாம். இப்போ நான் பீஃப் 1 கிலோ நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ்ஸும் 1/4 கிலோ அளவுக்கு போனும் வச்சு சேர்த்துருக்கேன். இந்த எலும்போட ஜூஸ்லாம் அதில் இறங்குனுச்சுன்னா பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே நான் போடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பீஃபை போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, வெங்காயம், அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடணும். பீஃபோட ஒன்று கலந்து நல்லா அதை நம்ம வதக்கிடணும். பாருங்கள், அந்த கலரே நமக்கு எக்ஸ்டர்னலாக எதுவும் கலர் ஆட் பண்ண வேணாம். பிரியாணி கலர் நமக்கு இப்போவே வந்துருச்சு. பாருங்கள், நான் இந்த எடுத்து காமிக்கிறேன். மசாலா அப்படியே நமக்கு பீஃபோட ஒன்று கலந்து அப்படியே வெந்திருக்கு. கிரேவி அப்படியே தொக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க நமக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதக்கினா நல்லா உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். மசாலாவும் உங்களுக்கு இந்த பீஃப்குள்ளே ஏறிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க 400 கிராம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தொக்கு போல் ஆக்கிடலாம். புதினா, கொத்தமல்லி ஒரு பிடி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. வேறு லெவலில் இருந்துச்சுங்க நான் சாப்பிடும் பொழுது. நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா தொக்கு மாதிரி ஆக்கிடணும். நமக்கு நல்ல தக்காளி வதங்கிரும். அது கூடவே நமக்கு சேர்ந்து வதங்கிறதுனால நல்ல மசாலாவும் கிடைக்கும். உங்களுக்கு தக்காளியும் நல்லா வதங்கிரும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இந்த வீடியோவை முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி பிரியாணி மசாலா செய்கிறதுன்ட்டு. அந்த வீடியோவை ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை போய்ட்டு பாருங்கள். இந்த மசாலா போட்டதும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக ஆகிடும். டார்க் ப்ரௌன் கலராக ஆகிடும். உங்களுக்கு நல்ல பிரியாணியோட கலர் உங்களுக்கு இப்போவே அந்த இதெல்லாம் கிடச்சிரும். நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தண்ணி வைக்கிற அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைஸை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே 1 டம்ளரால் நீங்கள் ரைஸ் அளந்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த விதத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த சமயத்தில் புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இந்த சமயத்தில் பீஃப் வேகணும். அதே சமயத்தில் நம்ம இந்த ரைஸையும் ஊற வச்சுக்கலாம். நல்லா 2 கழுகு கழுவிட்டு ரைஸை ஊற வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு நல்லா பீஃப் ஒரு 3/4 மணி நேரம் நமக்கு வெந்துச்சு. அந்த சமயம் அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா பீஃபு அந்த எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் நமக்கு நல்லா வேகணும் பீஃபு. பாருங்கள், அதை நான் பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எப்படி அது வெந்திருக்குன்ட்டு.
இந்த அளவுக்கு நல்லா பீஃப் வெந்துடணும். அதுக்கப்புறம் தம் போடும்போது பேலன்ஸ் உள்ளது வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு தம் ஆகிடும். இப்போது தண்ணியோட அளவு நமக்கு குறைஞ்சிருச்சு. பீஃப் வெந்து ஒரு கிளாஸ் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே வந்ததும் நம்ம வந்து ரைஸை வடிகட்டி நம்ம ரைஸை கொட்டி விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக நமக்கு வந்து திரண்டு வந்துருச்சு. இப்போ ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை வடிகட்டி நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்லா வந்து இந்த ரைஸையும் தண்ணியும் ஈக்குவல் லெவல் வரும்பொழுது நம்ம வந்து அது தம் போட்டுடலாம். இப்போ வந்து நான் அரை பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேங்க. இதில் எலுமிச்சைப்பழம் ஜூஸு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. பாருங்கள், வாட்டர் லெவலும் ரைஸ் லெவலும் ஈக்குவல் லெவலாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம நல்லா கிளறி விட்டு அழகாக நம்ம வந்து அதை எல்லா இடத்தையும் சமப்படுத்தி விட்டு அழகாக தம்மு போட்டலாம். நம்ம இந்த பீஃப் பிரியாணிக்கு நம்ம 25 நிமிஷம் தம் போடலாங்க. 5 நிமிஷம் அப்படியே கிளறாமல் விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மொத்தமாக அரை மணி நேரம் கழித்து வந்து நம்ம வந்து அந்த ரைஸை உடச்சி விட்டோம்னா நமக்கு வந்து அருமையான பீஃப் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் ரெடி ஆகிடுங்க. நாம் தம் போட்டதுக்கு முன்னாடி பேலன்ஸ் உள்ள கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் போட்டு நம்ம தம் போட்டுடலாங்க. வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை அடுப்பில் வச்சுட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அது மேலே வெயிட் வச்சு நம்ம வந்து தம் போடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஷெஃப் ஃபுட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களை.